செங்கோட்டையனை இவர் கூட ஒப்பிடவே முடியாது. செங்கோட்டையன் எந்த சூழ்நிலையிலையுமே அவர் யாருக்குமே அறிவுரை சொல்லக்கூடிய விதத்தில், வழிகாட்டக்கூடிய விதத்தில் இருந்தது இல்லை. அவரு சொல்றாரு, நான் வந்து அப்படின்னு சொல்றாப்புல. இவர் வந்து 77 இவர் கட்சியில சேர்ந்தாரு, இவர் போறாரு, எம்ஜிஆர் முதல்வர் ஆயிடுறாரு. எம்ஜிஆர் முதல்வர் ஆயிட்டாரு, ஒன்னும் அமைச்சரே ஆக்கலையே. 77 ஆக்கல, 80 ஆக்கல, 84 ஆக்கல. ஆனா இந்த 3 அமைச்சரவையிலையும் பண்ருட்டி ராமச்சந்திரன் அமைச்சரா இருந்தாரு. அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி 1971 தேர்தல், அதாவது கருணாநிதி திமுகவினுடைய தலைவராக சந்தித்த முதல் தேர்தல், அந்த தேர்தல்ல இவர் பண்ருட்டியும் திமுக சார்பில் போட்டியிட்டு ஜெயிச்சு, அதே பண்ருட்டி தொகுதியில ஜெயிச்சு அமைச்சராகிறார். அந்த முழு டேர்மும் அவர் அமைச்சராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர்கிட்ட வர்றாரு. எம்ஜிஆர்கிட்ட வந்து 3 டேர்ம் எம்ஜிஆருடைய முடிவு வரைக்குமே கூடவே இருக்கிறாரு. எம்ஜிஆரோட நிழலாவே இவர் இருந்தாரு அப்படிலாம் சொல்றாங்க. எம்ஜிஆருடைய நிழலா நிறைய பேர் வந்திருக்காங்க. நெடுஞ்செழியன் இருந்தாரா? ஆரம் வீரப்பனை விட இவர் பெரிய நிழலா இருந்திருப்பாரா எனக்கு தெரியல. அப்புறம் ஜெயலலிதா அம்மாவுமே உள்ள வந்துடுறாங்க. ஜெயலலிதாவை மீறி எம்ஜிஆருக்கு ஆலோசனை தரக்கூடிய இடத்துக்கு இவர் இருந்திருப்பாரா? ஆரம் வீரப்பனை மீறி, ஜெயலலிதாவுக்கு முன்னாடி ஆரம் வீரப்பன், அவரை மீறி இவர் ஆலோசனை தரக்கூடிய விதத்தில் இருந்திருப்பாரா? அடுத்து எம்ஜிஆர் வந்து ரொம்ப நம்பினது அவருக்கு கூட இருந்த பியூரோக்ராட்ஸ், அவங்கள ரொம்ப நம்பினார். நம்பிக்கைக்குரிய விதத்தில் 2-3 பேரை வச்சிருந்தாரு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், இதில் அவங்கள தான் அவர் ரொம்ப நம்பினார். அதுக்கப்புறம் அமைச்சர்கள்னு பார்த்தோம்னா அந்த நால்வரணின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நால்வரணியில் இவரும் ஒருத்தராக இருக்கிற பண்ருட்டி ராமச்சந்திரன். அந்த விதத்தில் அவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் மினிஸ்டராக இருந்தார் எம்ஜிஆருடைய அமைச்சரவையில். ஆனால் எம்ஜிஆருடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தக்கூடிய விதத்துலலாம் அவர் இல்லை, அந்த அளவுக்கு பவர் இல்லை அவருக்கு இல்லை. எம்ஜிஆருக்கு ஐடியா கொடுக்கக்கூடிய விதத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஈழத்தமிழர் விஷயத்தில் அவர் சொல்கிறத எம்ஜிஆர் செவி கொடுத்து கேட்டிருக்கிறாரு. அந்த விஷயத்தை உலக அரங்கில் கொண்டு போய் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பண்ருட்டிக்கு ராமச்சந்திரனுக்கு அந்த மிஷனவே கொடுத்து அதை செய்திருக்கிறாங்க. அதனால எம்ஜிஆருடைய எல்லா நடவடிக்கைகள் மேலேயும் இவர் வந்து ஹி எக்ஸர்டட் அன் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஆனால் செங்கோட்டையனோட ஒப்பிடும்போது பண்ருட்டியே செங்கோட்டையனோட ஒப்பிடவே முடியாதுங்க. அதில் நான் தெளிவாக இருக்கிறேன். ஏன்னா பண்ருட்டிக்கு இருந்த அறிவுத்திறன், அரசியல் ஞானம், அதாவது சில ஸ்ட்ராட்டஜிக்காக மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ தேமுதிகவில் நம்ம சொன்ன ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குது. அடுத்து அவருக்கு தமிழ் மக்கள் மீது இருந்த ஒரு தமிழ் பற்று ரொம்பங்க அவருக்கு. அப்புறம் அவர் நல்ல ஒரு பேச்சாளராக இருக்கிறாரு. அப்புறம் அவர் வந்து எல்லார்கிட்டையும் கருத்தாழம் மிக்க விதத்தில் பேசக்கூடிய திறன் உள்ளவர். இந்த பண்புகள் எதையுமே செங்கோட்டையன்ட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் செங்கோட்டையன் ஒரு நல்ல அடியாள், ஒரு நல்ல அடியாள் அப்படின்னா செயல்ல காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஒரு வேலையை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேலையை அவர் செய்வார். இந்த வேலையை செய்யலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய திறமை அவர்கிட்ட கிடையாது. ஆனால் அந்த திறன் பண்ருட்டிக்கு இருக்கு. இந்த வேலையை செய்யலாமா, இந்த செய்யலாமா, செய்யக்கூடாதா, எதை எப்போ செய்யணும் அப்படின்ற அந்த மாதிரியான ஐடியாஸ் கொடுக்கறது இருக்கு பார்த்தீங்களா. அது நல்லதா கெட்டதான்றது வேற விஷயம். பட் திங்கிங், அந்த கிரியேட்டிவாக யோசிக்கிறது, புதுசாக யோசிக்கிறது, டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறது, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி அந்த பரிந்துரைகளை சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கே ஒரு திறமை வேணுங்க. அது எல்லாராலையும் செய்ய முடியாது. ஆக இவர் வந்து ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அரசியல்வாதி. செங்கோட்டையன் சொல்கிறத செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதி. அவர் ஒரு நல்ல தொண்டராக இருந்தார். எம்ஜிஆர் நம்பி அவரை வந்து ஒரு கூட்டம் ஆர்கனைஸ் பண்ண சொல்கிறாரு, அதெல்லாம் அவர் பண்ணுறாரு. அடுத்து அந்த மாதிரி இப்போ தொடர்ந்து அந்த செயல் அந்த களத்தில் இருந்து செய்யக்கூடிய வேலைகள் செய்ய சொன்னால் செய்வாப்பில். அதுவுமே கூட காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில்
ரொம்ப சுருங்கி போயிடுச்சு. அவருடைய செயல்பாடு செயல்பாடுகள். ரொம்பவும் சுருங்கிடுச்சு. கடைசியில் தன்னை காப்பாற்றிக்கிட்டா போதும் அப்படின்ற அளவில் வந்து நின்று அந்த போராட்டத்தில் தான் கடைசியில் எடப்பாடி பழனிசாமி இவரை கட்சியை விட்டு வெளியில் அனுப்பி விட்டுறாரு. அந்த போராட்டம் வந்து மக்களுக்கான போராட்டம் கிடையாது. இவர் செங்கோட்டையன் இது மக்கள் நலனை முன் வச்செல்லாம் ஒன்றும் செய்யலை. அவருடைய நலன், அவருடைய அந்த கூட இருந்த ஒரு 2-3 பேருடைய நலன், எதிர்காலம். எப்போ அவங்களுக்கு வயசாகி போயிடுச்சு, நாங்கள் கௌரவமாக அந்த கட்சியில் இருந்துட்டு சாப்பிட்றோம், எங்களுக்கு ஒரு கடைசி வரைக்கும் ஒரு பதவியை கொடுங்க அப்படின்ற அந்த கெஞ்சல், அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த டெட்லைன் கொடுத்தது, அதாவது கெடு விதிச்சது, அந்த மாதிரி இதெல்லாம் இதனுடைய இன்னொரு முகம். அது கடைசியில் இப்படி போயிட்டாரு. தாவிகா அவங்கள எடுத்திருக்கிறது இவரை அட்வைஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் இல்லை. இவருடைய பழுத்த அனுபவம் இருக்குது, அந்த அனுபவத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்காகத்தான் விஜய் இவரை கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்க. அப்படிதானே சொல்லிக்கிறாங்க. இல்லை விஜய் சொன்னார் அப்படி. விஜய் எங்க பேசுறாரு, போட்டோக்கே ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்காருங்க. அது இவருக்கு அனுபவம் எல்லாம் இருக்கு, இவர் வந்து நம்ம கூட பயணிக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்ற அளவில் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது செங்கோட்டையனை இப்போ சேர்த்தது என்னன்னா, தாவிகாவிற்கு ஒரு தேவை இருக்கு. அது வெறுமனே விசிலடிச்சாங்க குஞ்சுகளுடைய கட்சி கிடையாது. இல்லை, இது வந்து மற்ற கட்சிகளுக்கு ஈக்குவலாக அமைப்பை உடைய ஒரு ஒரு கட்சி, வலுவான ஒரு கட்சி அப்படின்றத, அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த கருத்தை கட்டமைக்கணும். இந்த கரூருக்கு பின்னாடி அதை வந்து இன்னும் கொஞ்சம் வலுவாகவே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை தாவிகாவுக்கு இருக்கு. அந்த தேவையின் நிமித்தமாக தான் இந்த செங்கோட்டையன் மாதிரி ஆட்களை உள்ள நுழைச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தே நமக்கு தெரிஞ்சது வரைக்கும் பல பேர் தாவிகாவில் சேரணும்ட்டு ஆரம்பத்துல இருந்தே, அவர் கட்சி முதல் மாநாடு நடந்துச்சு பார்த்தீங்களா, வீசாலையில், அந்த கூட்டத்தை பார்த்த உடனே, அந்த எழுச்சியை பார்த்த உடனே நிறைய பேர் தாவிகாவில் தான் நம்முடைய ஃபியூச்சரே இருக்கு, நமக்கு எதிர்காலம் தாவிகாவில் தான் இருக்கு அப்படின்ட்டு வரிசை கட்டி வர ஆரம்பிச்சாங்க. ஆனால் எல்லாரையுமே அவர் விஜய் நிறுத்திட்டாரு. அவர் நிறுத்தினாரா, இல்லை அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிறுத்தினாங்களா, இல்லை மாதிரி வந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயமே அவருக்கு தெரியுமா என்னென்னு தெரியல. அந்த இதுக்குள்ளே நம்ம போகலாம். ஆனால் தாவிகாவில் அவங்களை யாரையுமே அனுமதிக்கலை. அது ஒரு நல்ல முடிவு. அப்படி இருந்ததுனால தான் தாவிகா இவ்வளவு தூரம் வளர்ந்தது, விரைவாக வளர்ந்தது. நீங்கள் யோசித்து பாருங்களேன், இந்த செங்கோட்டையன் மாதிரி ஒருத்தரை முதல் மாநாடு முடிஞ்ச உடனே கட்சியில் சேர்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? தாவிகாவுடைய இமேஜ் என்ன ஆயிருக்கும்? ரொம்ப ரொம்ப கேவலமாக போயிருக்குங்க. இப்போ இணைச்சிருக்கிறாங்கல்ல.